வணக்கம். அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜபர்பாய் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் தேவையான பொருட்கள். இதோடைய அளவுலாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்த எடுத்து, அதில பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு, எண்ணெய், வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் தான் அடுப்ப ஆன் பண்ணி நம்ம வதக்கணும். வெங்காயத்த நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். இதை ஏன் பொன்னிறமா வறுக்கணும்? பிரியாணி சீக்கிரமா கெடாது. அதுக்கு தான். அது வறுபடுற நேரத்தில நமக்கு தேவையான இஞ்சி, பூண்ட ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சுக்கணும். எப்பவுமே பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டிங்கன்னா நல்லாது. இஞ்சி பூண்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கணும். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க வெங்காயமும் பார்த்தீங்கன்னா, நல்லா பொன்னிறமா நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம என்ன பண்ணணும்னா, கொத்தமல்லி ஒரு பிடி புதினாவையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த 2த்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். வதங்கி வர நேரத்தில தேவையான அளவு காஷ்மீர் பொடிய போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம அதில போட்டு நல்லா வாசனை போற வரைக்கும் வதக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லாருக்கும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க செய்துட்டு வரும்போது தான் பிரியாணியும் நல்லா வரும். இது வாசனை போற வரைக்கும் வதக்கி முடிச்சோனே 2 பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் தயிர் இதையும் 3த்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் லேசா வதக்கணும். நல்லா வதங்கிட்டோனே நம்ம தேவையான அளவு தண்ணியும், உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே இதுக்கு தேவையான அரிசிய வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்து உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சாதம் ஏன் நம்ம தனியா வடிக்கணும்னா, இதுக்கு டம் பிரியாணி. அதனால நம்ம சாதம் தனியா தான் வேக வைக்கணும். அதுக்கூட சாதம் ஃபுல்லா வேகக்கூடாது. பாதி தான் வேகணும். இப்போ நம்மளுக்கு இந்த பிரியாணி தண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கொதியோட இருக்குது. இந்த நேரத்தில நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன இதில ஒண்ணொண்ணா போடணும். இதை எல்லாமே மிதமான தீயில தான் நம்ம செய்யணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா வெந்து அந்த காரம், உப்பெல்லாம் பிடிச்சு நல்லா இருக்கும். சிக்கன்லாம் போட்டு வச்சுட்டு, கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, தட்டு போட்டு மூடி ஒரு 10, 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ தண்ணி நமக்கு கொதி வந்துருச்சு. அதில நம்ப ஊற வச்ச தண்ணிய நம்ம வடிகட்டி நல்லா தண்ணி இல்லாம இருக்க பிடிச்சிட்டு, நல்லா போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமா இருந்தா எடுத்துருங்க. லேசா வெந்தா போதும். ரொம்ப கொதிக்கலாம் விட வேணாம். அத எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுடுங்க. நம்ம வேக வச்ச சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த இதில ரைஸ கொஞ்சம் உதிரி உதிரியா அப்படியே எடுத்து போடுங்க. அரிசிய போட போட தண்ணி மேல இருக்கணும். அரிசிக்கு மேல தான் தண்ணி இருக்கணும். அதாவது காக்கா கல்லு போட்டு ஜார்ல தண்ணி மேல நிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கணும். போட்டு முடிச்சோனே நமக்கு தெரியும். இப்போ என்னுடைய பிரியாணில தண்ணி ரொம்ப குறையா இருக்கு. நான் தட்டி பார்த்தோனே. அதுக்கு என்ன பண்ணேன்னா, நம்ம சாதம் வடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணிய எடுத்து அரிசிக்கு மேல தண்ணி இருக்கிற மாரி பார்த்து ஊத்தி வச்சுடுங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி முடிச்சோனே, தட்டு போட்டு அதுக்கு மேல வெயிட் எல்லாம் நல்லா வச்சுடுங்க. அதுதான் டம் பிரியாணி. ஒரு 10, 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வேகணும். வெந்து முடிச்சது வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. பிரியாணி ரொம்ப நல்லா சுவையாவும் இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க, பிரியாணி எனக்கு செய்ய வராதுன்னு. ஆனா, நான் சொல்லிக்கிற மெத்தட்ல நீங்க செய்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வரும். அனைவருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். இதே மாரி ஃபாலோ பண்ணி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் கரெக்ட்டா வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் மாதன் ஃபார்ம் சார்பாக.